श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। आत्मा भिन्नशिवाकारं चिदानन्दघनङ्गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मगुगजिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीचक्रं श्रुतिमूलकोश इति ते संसारचक्रात्मकं विख्यातं तदधिष्ठिताक्षरशिवज्योतिर्मयं सर्वतः एतन्मन्त्रमयात्मिकाभिररुणं श्रीसुन्दरीभिर्वृतं मध्ये बैन्दवसिंहपीठललिते त्वं ब्रह्मविद्या शिवे. குருநாதாளனுடைய பரமகிருபையில் துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 31வது ஸ்லோகத்தை பார்த்துட்டுருக்கோம். இதனுடைய அவதாரிக்கையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் பிரம்மவித்யா ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய மந்திரம், பஞ்சதசாட்சரின்னு சொல்லக்கூடிய மந்திரம், ஸ்ரீசக்கரத்தினுடைய ஸ்வரூபம், ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய அதிஷ்டான ஆவரண சக்திகள் என்னென்ன இருக்கோ அதனுடைய ஸ்வரூபம், இவைகளில் இருக்கக்கூடிய சாமரஸ்யம், இவைகளில் ஐக்கமத்தியம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த பிரபஞ்சம், சக்கரம், தேவதை, மந்திரம், 4 ஆத்மஸ்வரூபம், பஞ்சவித ஐக்கிய அனுசந்தானம் சொல்கிறாளே, அதை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே சிவே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். தே சம்சார சக்கராத்மகம் ஸ்ரீசக்கரம் ஸ்ருதி மூல கோஷா இது விக்யாதம் தத் அதிஷ்டித அக்ஷர சிவஜோதிர்மயம் சர்வதः ஏதது மந்திரமய ஆத்மிகாபிஹி ஸ்ரீ சுந்தரீபிஹி விருதம் அருணம் மத்தியே பைந்தவ பீட லலிதே துவம் பிரம்மவித்யா அப்படிங்கிறார். பிரம்மவித்யா ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ லலிதாம்பிகை அப்படிங்கிற திருநாமத்தோடு இருக்கக்கூடிய ஹே சிவே அப்படின்னு சம்போதனம். தே உன்னுடைய சம்சார சக்கரம், சம்சார சக்கராத்மகம் அப்படிங்கிறார். சம்சார சக்கரம் வடிவமாக இருக்கக்கூடியவளே அப்படிங்கிறார். இதை தான் ஆத்மானமகண்ட மண்டலாகாரமாவிருத்திய சகல பிரம்மாண்ட மண்டலம் சப்பிரகாசம் தியாயேத் ஸ்ரீ குரு சர்வகாரண பூதா சக்தி தேன நவரந்திர ரூபோ தேக அப்படின்னு பாவனோபனிஷத்தில் ஆரம்பத்திலேயே இருக்கக்கூடிய மந்திரம் இருக்கே, அது ரொம்ப விஸ்தாரமாக இதை பற்றி சொல்கிறது. சம்சார சக்கர வடிவம் அப்படின்னு சொல்கிறார். பிரம்மாண்டம், பிண்டாண்டம் அப்படின்னு 2ஆக பிரித்து காமிப்பா சாஸ்திரங்களில். பிரம்மாண்டம் அப்படிங்கிறது 7 புவனங்கள், அதல விதல சுதல மகாதல தலாதல ரசாதல பாதாளம்னு 7 உலகங்கள் கீழையும், பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் அப்படின்னு இருக்கக்கூடிய 7 உலகங்கள் மேலே, இந்த 7 புவனங்கள்னு சேர்ந்து இருக்கக்கூடியது ஒரு அண்டம். இந்த மாதிரி அநேக லட்ச கோட்யண்ட நாயிகா, லட்ச கோட்யண்ட நாயிகாயை நமகானே அம்பாளுக்கு ஒரு திருஷதியில் ஒரு நாமம். அந்த லட்ச கோட்டி அண்டங்கள் இது மாதிரி இருக்குது, எல்லாம் சேர்ந்தது ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லலாம். இந்த பிரம்மாண்டம்னு சொல்கிறோமே இந்த உலகம், அதுவும் ஸ்ரீசக்கர ரூபமாக இருக்குது. பிண்டாண்டம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சரீரம் இருக்கே, இந்த சரீரமும் இந்த ஸ்ரீசக்கர ரூபமாகத்தான் இருக்குது. ஞாசம் பண்ணுறவாளுக்கு ரொம்ப அழகாக புரியும். இது ஸ்ரீசக்கரத்தின் ஞாசங்களே பண்ணி சரீரத்திலேயே அந்த தேவதைகளை ஞாசம் பண்ணுறோம். இந்த பிண்டாண்டம்னு சொல்லக்கூடிய இந்த சரீரம், இது ரெண்டும் சேர்ந்து சம்சார சக்கரம் அப்படின்னு பேர். இந்த பிண்டத்துக்கும், பிண்டத்தில் இருக்கிறது எல்லாம் அண்டத்துலேயும் இருக்குது, அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாள். அது மாதிரி இந்த சரீரமே ஒரு ஸ்ரீசக்கரம், இந்த பிரபஞ்சமே ஒரு ஸ்ரீசக்கரம் அப்படின்னு சொல்கிறது தான் சம்சார சக்கராத்மகம் ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறார்.
மேலே ஸ்ருதி மூல கோஷா இது விக்கியாதம் அப்படிங்கிறார். இந்த சகல வேதங்களினுடைய மூல காரணமாக இருக்கக்கூடிய பிரணவமானது என்ன இருக்கோ, பிரணவஸ்வரூபமாக இருக்கே, அதனுடைய இருப்பிடம் அப்படிங்கிறத ஸ்ரீசக்கரத்துக்கு சொல்கிறார். இதை தான் வேதங்களினுடைய மூலமாக இருக்கக்கூடிய பிரணவம் ஓம்னு சொல்கிறோமே, அது ஸ்ரீசக்கரத்தினுடைய நெடுப்புற இருக்கக்கூடிய திரிகோண ரூபமாக 3 கோணங்களோட அகார உகார மகார வடிவமாக இருக்குது. அதனுடைய பிந்துவானது அர்த்தமாத்திரிகாஸ்வரூபம், சிவசக்தி சாமரஸ்யமாக இருக்கக்கூடிய காமகலாஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கோஷம் போன்ற ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறார். தது அதிஷ்டித அக்ஷர சிவ ஜோதிர்மயம் சர்வதா அப்படிங்கிறார். இதில் இந்த பிந்து தான் எல்லாத்துக்கும் அதிஷ்டான சக்தி. இந்த அதிஷ்டான சக்தியாக இருக்கக்கூடிய பிந்துவே தான் விமர்சமாகி திரிகோணமாக 3 தெரிகிறது அப்படின்னு சொல்லுவாள். அந்த திரிகோணம்தான் இன்னும் விமர்சித்து ஸ்ரீசக்கர ரூபமாக 9 ஆவரண ரூபமாக இருக்குது அப்படின்னு ஸ்ரீசக்கர பூஜை பண்ணும்போது நமக்கு புரியும். அதில் நாத ரூபமாக இருக்கக்கூடிய ஓம்னு சொல்கிறோமே, அந்த நாத ரூபமே விமர்சிக்கும் பொழுது அகார உகார மகாரமாக விமர்சிக்கிறது அப்படிங்கிறார். இதே தான் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிந்துவானது அக்னி சூரியன் சோமன் அப்படின்னு 3 திரிகோணங்களாக விமர்சிக்கிறது அப்படின்பா. பீட்டம்னு எடுத்துட்டோம்னா ஒட்டியான பீட்டமாக இருக்கக்கூடிய பிந்து காமகிரி பீட்டம், பூர்ணகிரி பீட்டம், ஜாலந்தர பீட்டம்னு விமர்சிக்கிறது அப்படிம்பார். சரியானந்த நாதராக இருக்கக்கூடிய பிந்துவானது மித்ரேஷ ஷஷ்டீஷ உட்டீஷன்னு 3 விமர்சிக்கிறது அப்படின்பா. பிந்துன்னு சொல்லக்கூடிய பைந்தவ சக்கரமானது நவயோனி சக்கரம், அதுக்கப்புறம் துவாதச இது தசாரத்வயம்னு சொல்லக்கூடிய 2 அந்தர்தசாரம் பகிர்தசாரம் சதுர்தசாரம்னு சொல்லக்கூடிய ஒரு ரேகை, அதுக்கப்புறம் அஷ்டதலம் ஷோடசதலம் சதுரஸ்ரம்னு சொல்லக்கூடியது ஒரு ரேகை, இப்படியாக விமர்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவாள். சர்வ தத்துவங்களுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பிந்துவே தான் ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம்னு 3 ரேகையாக விமர்சிக்கிறதுன்னு சொல்லுவாள். துரிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிந்துவே தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய லயம்னு சொல்லக்கூடிய 3 ரேகைகளாக பிரிகிறது. சாந்தா சக்தியாக இருக்கக்கூடிய பிந்துவே இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்று 3 ரேகையாக பிரிகிறது. திரிமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிந்துவே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னும் அதனுடைய சக்திகளாக இருக்கக்கூடிய வாமா ஜேஷ்டா ரௌத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணங்களாக விமர்சிக்கிறது. எல்லா அவஸ்தைகளுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய துரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதே ஜாகிரது சொப்னம் சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய திரிகோணமாக விமர்சிக்கிறது. பரமசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிந்துவே வாக்பவ கூட்டம், காமராஜ கூட்டம், சக்தி கூட்டம்னு இருக்கக்கூடிய சக்திகளாக விமர்சிக்கிறது. பிந்துவாக இருக்கக்கூடிய பரமசக்தி ஸ்வரூபமே வாகீஸ்வரி, காமகலா, பராபரசக்தி ஸ்வரூபம் அப்படின்னு 3 ரேகையாக விமர்சிக்கிறது. துரிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிந்துவே வாகீஸ்வரி, காமேஸ்வரி, அமிர்தேஸ்வரி அப்படின்னு 3 காலங்களாக 3 தேவதைகளாக விமர்சிக்கிறது. பிந்துவாக இருக்கக்கூடிய மகா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதையே மகா காமேஸ்வரி, மகா வஜ்ரேஸ்வரி, மகா பகமாலினி அப்படின்னு இருக்கக்கூடிய 3 ரேகைகளாக விமர்சிக்கிறது அப்படின்னு ரொம்ப விஸ்தாரமாக 8வது ஆவரணத்தை பார்த்தோம்னா ரொம்ப அழகாக புரியும். இது இந்த பிந்து சக்கரமாக இருக்கக்கூடியது பைந்தவ சக்கரம்னு சொல்கிறது அகார உகார மகார வடிவங்களாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஸ்ருதி மூல கோஷா இது விக்கியாதம் தத் அதிஷ்டித அக்ஷர சிவ ஜோதிர்மயம் சர்வதா அப்படிங்கிறார். மேலே ஏதது மந்திரமய ஆத்மிகாபிகி அப்படின்னு சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடிய பஞ்சதசாட்சரின்னு சொல்லக்கூடிய மகாமந்திரத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சம், இந்த ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடிய தேவதா ரூபம் இவைகள் எல்லாமுமே உண்டாச்சு அப்படிங்கிறது சாஸ்திர பிரசித்தம். இந்த அதுதான் ஏதது மந்திரமய ஆத்மிகாபிகி அப்படிங்கிறார். மேலே
ஸ்ரீ சுந்தரீபிகி விருத்தம் அருணம் மத்தியே பைந்தவ பீட லலிதே தொம் பிரம்ம வித்யா. அதாவது ஸ்ரீசக்கரத்தினுடைய மத்தியத்தில் இருக்கக்கூடிய பிந்து இருக்கே, காமகாமேஸ்வரின்னு சொல்லக்கூடிய மகா பிந்து இருக்கே, அதனுடைய சிம்ஹாசனத்தில் நீ அதிஷ்டானமாக நீ இருந்துட்டு அது விமர்சிக்கும் பொழுது திரிகோணாக்கியக சதுரஸ்ரம் பூபுரம் அப்படின்னு கோணத்திலேருந்து ஆரம்பித்து சதுரஸ்ரம்னு சொல்லக்கூடிய பூபுரம் வரைக்கும் விமர்சித்து நீ இருக்காய். நெடுப்புற சக்கச்சவேர்னு இருக்கக்கூடிய அருண ரூபமாக காமகாமேஸ்வரி ரூபமாக இருக்கக்கூடிய பரதேவதையே திரிகோணமாகவும் முழு சக்கரங்களாகவும் விஸ்தரிச்சிருக்காய் அப்படின்றதையும் சொல்லிட்டு மந்திரமயம் அப்படின்னு சொன்னதுனால பஞ்சதசாட்சரி மகாமந்திரத்தில் இருக்கக்கூடிய 8 விதமான அக்ஷரங்கள் இருக்கே, சகாரம் ஹகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாட்சரங்கள், ஏஇ ல ச அப்படின்னு இருக்கக்கூடிய சக்தியக்ஷரங்கள், ரேபம் நாதம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னொன்றும் ஒரு ஆவரணத்துக்கு அக்ஷரங்களாக இருக்குது. முதல் ஆவரணத்துக்கு லகார ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய முதல் ஆவரணம், சகார ரூபமாக இருக்கக்கூடிய 2வது ஆவரணமான ஷோடசதலம், ஹகார ரூபமாக இருக்கக்கூடிய அக்ஷரமயமாகவே 3வது ஆவரணமாக இருக்கக்கூடிய அஷ்டதளம், சதுர்தசாரம்னு சொல்லக்கூடிய 14 கோணங்களே ஈகார ஸ்வரூபமாகவும், 5வது ஆவரணமாக இருக்கக்கூடிய பகிர்தசாரமே ஏகார ஸ்வரூபமாக ஏகாரமே அந்த ஒரு ஸ்வரூபமாகவும், ரேபம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய பஞ்சதசியில் இருக்கக்கூடிய ரேபமானது 6வது ஆவரணமாக இருக்கக்கூடிய அந்தர்தசாரமாகவும், ககாரமாக இருக்கக்கூடிய சிவாட்சரமானது 7வது ஆவரணமாக இருக்கக்கூடிய அஷ்டகோணம்னு சொல்லக்கூடிய அஷ்டார சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7வது ஆவரணமாகவும், திரிகோண ரூபமாக நாதமாகவும் இருந்துட்டு பிந்துவில் முழு பஞ்சதசி மந்திர ரூபமாக பிந்துவில் இருக்காய் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விஸ்தாரமாக சொல்கிறார். இதை தான் நிரூபாதிக சம்பித்தியேவ காமேஸ்வர சதானந்தபூர்ண ஸ்வாத்மைவ பரதேவதா லலிதா லௌகித்யமேதஸ்ய சர்வஸ்ய விமர்சக அப்படிங்கிற வாக்கியங்கள் பவனோபனிஷத்தில் வரக்கூடிய இந்த வாக்கியங்கள் இப்போ சொன்ன இந்த ஸ்லோகத்துக்கு சமன்வயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் பிண்டாண்டம்னு சொல்லக்கூடிய சரீரமும் 9 ஆவரணங்களோடு இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர ரூபமோ, பிரம்ம வித்யாஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பஞ்சதசாட்சரி மந்திரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்கள், இவைகள் எல்லாத்துக்கும் ஆத்மஸ்வரூபமாக பரதேவதா ஸ்வரூபமாகவே இருக்குது. இந்த பிந்துவாக இருக்கக்கூடியதே இப்படியாக விமர்சிக்கிறது. இந்த பரபிரம்மஸ்வரூபமே தான் இந்த பிரபஞ்சமாகவும் பிண்டாண்டமாக இருக்கக்கூடிய சரீரமாகவும் சக்கரமாகவும் இவைகள் எல்லாம் பேதமே இல்லை, எல்லாம் ஒரே ஸ்வரூபம் அப்படிங்கிறத ஐக்கியானுசந்தானத்தை புரிய வைக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் மகாபிராசாதபரா அப்படின்னு சொல்லக்கூடிய பீஜாட்சரத்தை பற்றி மேலே விஸ்தாரமாக சொல்கிறார். இதை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.